ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு 50 சென்டென்ஸ் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா ஒரு லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏதாவது ஒரு விஷயத்த நல்லா பண்ணு, நல்லா செய் அப்படின்னு சொல்லுவோம். அதை எப்படி சொல்லணும் அப்படின்னா, டூ த ஒர்க் வெல், டூ த ஒர்க் வெல். அவன் சீக்கிரமாக கிளம்பிட்டான் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹீ லெஃப்ட் இயர்லி, ஹீ லெஃப்ட் இயர்லி. அவள் இன்னும் படுக்கையில் தான் இருக்கிறா அப்படின்னு சொல்கிறதுக்கு ஷீ இஸ் ஸ்டில் இன் பெட், ஷீ இஸ் ஸ்டில் இன் பெட். அவள் வீட்டில் இருக்காளா அப்படின்னு கேட்குறதுக்கு இஸ் ஷீ அட் ஹோம் அப்படின்னு கேட்கலாம். இஸ் ஷீ அட் ஹோம் அப்படின்னா அவள் வீட்டில் இருக்காளா. ஐ ஹாவ் டன் த ஒர்க், நான் வேலையை முடிச்சிட்டேன். ஐ ஹாவ் டன் த ஒர்க். நான் அவளுக்கு ஒரு கதை சொன்னேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐ டோல்ட் ஹர் அ ஸ்டோரி அப்படின்னு சொல்லலாம். ஐ டோல்ட் ஹர் அ ஸ்டோரி. 2 சில்ட்ரன் இருக்கிற வீட்டில் டெஃபினட்டாக அது நடக்கும். அவன் சாக்லேட் சாப்பிட்டுட்டு இருந்தான், நான் பார்த்தேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அது எப்படி சொல்லணும் அப்படின்னா ஐ saw him eating chocolate அப்படின்னு சொல்லலாம். ஐ saw him eating chocolate அப்படின்னா நான் சாக்லேட் சாப்பிட்டுட்டு இருந்ததை பார்த்தேன். ஐ ஹாவ் பாட் அ பைக், நான் ஒரு பைக் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அது எப்படி சொல்லணும் அப்படின்னா ஐ ஹாவ் பாட் அ பைக். ஐம் நாட் பிஸினா பிஸியாக இல்லைன்னு சொல்கிறதுக்கு ஐம் நாட் பிஸி. குழந்தைங்களாம் ஸ்கூலில் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு த சில்ட்ரன் ஆர் அட் ஸ்கூல் அப்படின்னு சொல்லலாம். த சில்ட்ரன் ஆர் அட் ஸ்கூல் அப்படின்னா குழந்தைங்க ஸ்கூலில் இருக்காங்க. இவ நல்லா யோசித்து ஒரு சரியான முடிவை எடு அப்படின்னு சொல்லுவோம். அந்த சரியான முடிவை எடுன்னு சொல்கிறதுக்கு டேக் த ரைட் டிசிஷன் அப்படின்னு சொல்லலாம். டேக் த ரைட் டிசிஷன் அப்படின்னா சரியான முடிவை எடு. யாராவது வீட்டில் வந்திருக்கும்போது நம்ம சொல்லுவோம் அவங்களுக்கு தண்ணி கொடு அப்படின்னு சொல்கிறதுக்கு கிவ் தம் வாட்டர் அப்படின்னு சொல்லலாம். கிவ் தம் வாட்டர். அவங்க எனக்கு தண்ணி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு தே கேவ் அஸ் வாட்டர் அப்படின்னு சொல்லலாம். தே கேவ் அஸ் வாட்டர். அவங்க எங்களுக்கு தண்ணி கொடுத்தாங்க. வீட்டிலேருந்து கிளம்பிட்டியா இல்லையான்னு கேட்கும்போது இதோ கிளம்பிட்டேன் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்டார்ட் பண்ணிட்டேன், கிளம்பிட்டேன் அப்படின்னு சொல்லுவோம். அது எப்படி சொல்லணுன்னா ஐ ஹாவ் ஸ்டார்டட் அப்படின்னு சொல்லலாம். ஐ ஹாவ் ஸ்டார்டட். ஏன் அவங்க ட்ரெஸ்லாம் ரொம்ப அழுக்காக இருக்குது அப்படின்னு கேட்போம். அதை எப்படி கேட்கணுன்னா ஒய் ஆர் தேர் கிளாத் ஸோ டர்ட்டி அப்படின்னு கேட்கலாம். ஒய் ஆர் தேர் கிளாத் ஸோ டர்ட்டி அப்படின்னா அவங்க ஆடையெல்லாம் ஏன் ரொம்ப அழுக்காக இருக்குது. ஓப்பன் த டோர், டோரை ஓப்பன் பண்ணு. அவன் உன்னை இன்வைட் பண்ணலையா அப்படின்னு கேட்குறதுக்கு டிட் ஹி நாட் இன்வைட் யூ அப்படின்னு கேட்கலாம். டிட் ஹி நாட் இன்வைட் யூ அப்படின்னா அவன் உன்னை இன்வைட் பண்ணலையா. வென் வில் யூ பி ஃப்ரீ அப்படின்னா எப்போ உனக்கு டைம் இருக்கும், நீ எப்போ ஃப்ரீயாக இருப்ப அப்படின்னு கேட்போம் இல்லையா. அதை கேட்குறதுக்கு வென் வில் யூ பி ஃப்ரீ. வெயிலில் விளையாடாத அப்படின்னு சொல்லுவோம். அதை சொல்கிறதுக்கு டு நாட் ப்ளே இன் த சன் அப்படின்னு சொல்லலாம். டு நாட் ப்ளே இன் த சன் அப்படின்னா வெயிலில் விளையாடாத. ஊருக்கெலாம் போயிட்டு வந்ததும் நம்ம கேட்போம், நான் ஊருக்கு போய் இவ்வளோ நாள் ஆயிடுச்சு, நீ நல்லா இருந்தியாம்மா அப்படின்லாம் கேட்போம் இல்லையா. அப்போ நல்லா இருந்தீங்களா அப்படின்னு கேட்குறதுக்கு ஹவ் யூ பீன் வெல் அப்படின்னு கேட்கலாம். ஹவ் யூ பீன் வெல். வீட்டில் பிரச்சனை அப்படின்னு சொல்கிறதுக்கு ட்ரபிள் அட் ஹோம் அப்படின்னு சொல்லலாம். ட்ரபிள் அட் ஹோம் அப்படின்னா வீட்டில் பிரச்சனை. யாராவது நம்ம மேலே கை வச்சுருந்தாங்கன்னா நம்ம சொல்லுவோம் கையை எடு அப்படின்னு சொல்லுவோம்ல. அந்த மாதிரி சொல்கிறதுக்கு கெட் யூ ஹேண்ட்ஸ் ஆஃப் மீ அப்படின்னு சொல்லலாம். கெட் யூ ஹேண்ட்ஸ் ஆஃப் மீ அப்படின்னா உன் கையை என் மேலேருந்து எடு. என் கையில் டர்ட்டி இருந்திருக்குது, நான் உன்னை தொட்டு உன்னோட கையும் பாரு டர்ட்டி ஆக்கிட்டேன் அப்படின்லாம் சொல்லுவோம். அதை எப்படி சொல்லணும் அப்படின்னா ஐ மேட் யூ ஹேண்ட்ஸ் டர்ட்டி, நான் உன் கையை அழுக்காக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐ மேட் யூ ஹேண்ட்ஸ் டர்ட்டி. சாக்கு போக்கு சொல்லாத அப்படிலாம் சொல்லுவோம். அது எப்படி சொல்லணும் அப்படின்னா டோன்ட் கிவ் மீ எக்ஸ்கியூசஸ் அப்படின்னு சொல்லலாம். எனக்கு சாக்கு சொல்லாத. என்னை அங்கே வர வைக்காத, ஒழுங்காக உன் வேலையை பாரு அப்படிலாம் சொல்லுவோம். அதை எப்படி சொல்லணும் அப்படின்னா டோன்ட் மேக் மீ கம் அப் தேர் அப்படின்னு சொல்லலாம். டோன்ட் மேக் மீ கம் அப் தேர் அப்படின்னா என்னை அங்கே வர வைக்காத. அதை மேலே கொண்டு வா அப்படின்னு சொல்கிறதுக்கு பிரிங் இட் அப் அப்படின்னு சொல்லலாம். பிரிங் இட் அப் அப்படின்னா அதை மேலே கொண்டு வா. நீ என்கிட்ட முன்னாடியே சொல்லியிருந்துருக்கணும் அப்படின்னு ஏதாவது ஒரு விஷயத்த நம்ம சொல்லும்போது சொல்லுவோம். அதை எப்படி சொல்லணும் அப்படின்னா யூ ஷுட் ஹாவ் டோல்ட் மீ இயர்லியர் அப்படின்னு சொல்லலாம். யூ ஷுட் ஹாவ் டோல்ட் மீ இயர்லியர் அப்படின்னா நீ முன்னாடியே என்கிட்ட சொல்லியிருந்துருக்கணும்.
நான் உனக்கு எதுவும் ப்ராமிஸ் பண்ணலை அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐ டிடின்ட் ப்ராமிஸ் யூ எனிதிங் அப்படின்னு சொல்லலாம். ஐ டிடின்ட் ப்ராமிஸ் யூ எனிதிங். சில பேர் வந்து சம்மந்தம் இல்லாமல் ஏதாவது பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம சொல்லுவோம், என்ன போதையில் இருக்கியா, நான் சொல்கிறது ஒன்று நீ ஆன்சர் பண்ணுறது ஒன்றா இருக்கே அப்படிலாம் சொல்லுவோம். அந்த போதையில் இருக்கியா அப்படின்னு கேட்குறதுக்கு ஆர் யூ ஆன் ட்ரக்ஸ் அப்படின்னு கேட்கலாம். ஆர் யூ ஆன் ட்ரக்ஸ் அப்படின்னா நீ போதையில் இருக்கியா. இதே சில பேர் வந்து நிஜமாகவே போதையில் இருக்கும்போது கூட இந்த சென்டென்ஸ் வச்சு நம்ம நீ போதையில் இருக்கியான்னு கேட்குறதுக்கு யூஸ் பண்ணலாம். நீ உன் வாயை மூடினா நான் உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் சொல்லுவேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐ வில் டெல் யூ எ சர்ப்ரைஸ் இஃப் யூ ஷட் அப் அப்படின்னு சொல்லலாம். ஐ வில் டெல் யூ எ சர்ப்ரைஸ் இஃப் யூ ஷட் அப். கம் வித் மீ நவ். இப்போ என் கூட வா அப்படின்னு சொல்கிறதுக்கு கம் வித் மீ நவ். அவ கூட போ அப்படின்னு சொல்கிறதுக்கு கோ வித் ஹர். கோ வித் ஹர் அப்படின்னா அவ கூட போ. நாங்கள் ஒரு மோசமான பயங்கரமான தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு we made a terrible mistake அப்படின்னு சொல்லலாம். we made a terrible mistake. என்கிட்ட பேசுன்னு சொல்கிறதுக்கு talk to me. talk to me. அவங்க திரும்பி வராங்க வந்துட்டுருக்காங்கல்ல சொல்லுவோம் இல்லையா, அதை சொல்கிறதுக்கு they are coming back. they are coming back. lean that, அதை கொஞ்சம் சாய் அப்படின்னு சொல்கிறதுக்கு lean that. ஏன் என்னை பயமுறுத்துன அப்படின்னு கேட்குறதுக்கு why did you scare me அப்படின்னு கேட்கலாம். why did you scare me, நீ ஏன் என்னை பயமுறுத்துன. அவங்களாம் வந்திருந்தாங்களா அப்படின்னு கேட்போம். ஏதாவது ஒரு பார்ட்டி ஒரு ஃபங்க்ஷன் இல்லை ஏதாவது ஒரு பிளேஸ்க்கு நம்ம வந்து அட்ரஸ் பண்ணும்போது கேட்போம். அவங்க வந்திருந்தாங்களான்னு கேட்குறதுக்கு had they come அப்படின்னு கேட்கலாம். had they come. நெக்ஸ்ட் ஒன் you should try some. நீ கொஞ்சம் முயற்சி பண்ணணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு you should try some. ஒரு வார்த்தை கூட மூச்சு விடாத அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஒரு விஷயத்தெல்லாம் நம்ம க்ளோஸ்ட் ஒன் கிட்ட சொல்லிவிட்டு அதை பற்றி எதுவும் மூச்சு விடாத அப்படின்ட்டு அது எப்படி சொல்லலாம் அப்படின்னா டோன்ட் ப்ரீத் அ வேர்ட் அப்படின்னு சொல்லலாம். டோன்ட் ப்ரீத் அ வேர்ட். உன்னிப்பாக கவனி இல்லைனா கூர்ந்து கவனி அப்படின்னு சொல்கிறதுக்கு லிசன் க்ளோஸ்லி அப்படின்னு சொல்லலாம். லிசன் க்ளோஸ்லி அப்படின்னா கூர்ந்து கவனி இல்லைனா உன்னிப்பாக கவனி. நெக்ஸ்ட் ஒன் டெல் மீ வேர் இட் இஸ். என்கிட்ட அது எங்கே இருக்குதுன்னு சொல்லு அப்படின்னு சொல்கிறதுக்கு tell me where it is. give her some space. அவளுக்கு கொஞ்சம் இடம் கொடு அப்படின்னு சொல்கிறதுக்கு give her some space. I tried to call them அப்படின்னா நான் அவங்கள அழைக்கிறதுக்கு முயற்சி பண்ணேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு I tried to call them. அவன் ஒரு ட்ராப் கண்ணீர் சிந்தினா, ஒரு சொட்டு கண்ணீர் சிந்தினா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதை எப்படி சொல்லணும் அப்படின்னா she shed a drop of tear அப்படின்னு சொல்லலாம். she shed a drop of tear அப்படின்னா அவள் ஒரு சொட்டு கண்ணீர் சிந்தினாள். நீ நல்லா பண்ண அப்படின்னு சொல்கிறதுக்கு you did well. you did well. நீ இன்ஸ்டாகிராமில் இருக்கிறியா இல்லைனா ஃபேஸ்புக்கில் இருக்கிறியா அப்படின்லாம் கேட்குறதுக்கு are you on Instagram அப்படின்னு கேட்கலாம். are you on Instagram. எக்ஸாம் நல்லா எழுது அப்படின்னு சொல்கிறதுக்கு ரைட் த எக்ஸாம் வெல் அப்படின்னு சொல்லலாம். ரைட் த எக்ஸாம் வெல். நான் ஒரு மூவி பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐ saw a மூவி அப்படின்னு சொல்லலாம். ஐ saw a மூவி. ஏதாவது ஸ்கர்ட்லாம் வந்து டைட்டாக இருக்குதுன்னு சொல்லும்போது நீ கொஞ்சம் லூஸ் பண்ணிக்கோ அப்படின்லாம் நம்ம பேசும்போது சொல்லுவோம். அதை எப்படி சொல்லணும்னா லூஸ் அண்ட் த ஸ்கர்ட் அப்படின்னு சொல்லலாம். லூஸ் அண்ட் த ஸ்கர்ட், உன்னோட பாவடையை வந்து கொஞ்சம் லூஸ் பண்ணு அப்படின்றதுக்கு யூ கேன் யூஸ் திஸ். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். இஃப் யூ ஆர் நியூ ஹியர் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். இந்த வீடியோ உங்களோட இங்கிலீஷ் ஜர்னியில் ஒரு சின்ன ஹெல்ப்பாக இருந்ததுன்னா கிவ் மீ அ லைக்.